வணக்கம். தமிழ்நாடு அரசு ஏதோ ஆணை பிறப்பித்துள்ளது. பள்ளிகளில் வாட்டர் பெல் இடைவேளை வேண்டுமா? திராவிடத்தின் தமிழ் அழிப்பு வேலை என்பது தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டே வருகிறது. அதன் இன்னொரு பகுதிதான் வாட்டர் பெல். ஏன் அதை நீர்வேலை என்று அறிவிக்கலாமே? உங்கள் திட்டங்களில் எதிலுமே தமிழ் இல்லையே, ஏன்? ஆனால் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று வெற்று முழக்கம் மட்டும் போடுவது, தமிழ் வாழ்க என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்கள், நகராட்சி அலுவலகங்களில் பதாகை வைத்திருப்பது, அது போதாது தமிழ் வாழ்வதற்கு. திட்டத்தில் தமிழ் இருக்க வேண்டும், பள்ளிகளில் தமிழ் இருக்க வேண்டும், வழிபாட்டில் தமிழ் இருக்க வேண்டும், வழக்காட்டு மொழியாக தமிழ் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் தமிழ் வாழும். நீங்கள் இப்படி பேசுவது ஒன்று, செயல் ஒன்றாக இருந்தால் எப்படி தமிழ் வாழும்? வாட்டர் பெல் என்று குறிப்பிட வேண்டிய அவசியமில்லையே, அதை தமிழிலே குறிப்பிடலாமே. ஏன் இப்படி தொடர்ச்சியாக தமிழ் அழிப்பு வேலைகளை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? இதுதான் திராவிட மாடலா? திராவிடம் என்பது சமஸ்கிருத சொல், மாடல் என்பது ஆங்கில சொல். எங்கிருந்து தமிழ் வாழும் தமிழ்நாட்டில்? உங்களின் தொடர்ச்சியான தமிழ் அழிப்பு வேலைகளிலிருந்து தமிழ்நாட்டை மீட்டெடுக்கும் காலம் நெருங்கிவிட்டது. உங்களுக்கு விடை கொடுக்க வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. திராவிடத்திற்கு முழுக்கு போட வேண்டிய காலமும் நெருங்கிவிட்டது. ஆமாம், நாங்கள் தமிழை காக்க வேண்டும், தமிழர்களை காக்க வேண்டும் என்றால் முதலில் திராவிடத்தை ஒழிக்க வேண்டும். திராவிடத்தால் வீழ்ந்தோம், தமிழகத்தால் எழுவோம் என்ற முழக்கத்தை முன்வைத்து தமிழ்நாட்டில் தமிழர் வாழ, தமிழர்கள் ஆள, எங்கள் நிலத்தை நாங்கள் ஆள ஒரு காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அது விரைவில் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு தமிழர்கள் நாங்கள் எழுச்சி வருகிறோம். திராவிடத்தால் வீழ்ந்து தமிழகத்தால் எழுந்து நாங்கள் சிறப்பாக ஆட்சி புரிந்து எம் மண்ணையும் மக்களையும் காத்து நாட்டு வளத்தை மீட்டு எல்லாவற்றையும் தமிழர்களுக்கு என்று கொடுக்கின்ற காலமும் நெருங்கிவிட்டது. தமிழர்கள் ஆட்சியில் இருந்தால்தான் தமிழ்நாட்டின் நீர்வளம் பாதுகாக்கப்படும், நிலவளம் பாதுகாக்கப்படும்,